மூசிகவாசம் விநாயகா வேலவா மயில்வான் இருக்கிற முருகா அந்த அழகுமலை கட்ட அந்த மாய அவதாரம் தெங்கரக சாஞ்ச மரத்த மரத்தை வடகர நேரம் நமக்கு நெய்யா இருந்தோம். ஒரு சிறிது நேரம் என் வலதோடு பாட்ட முப்பாட்டமான பிரச்சனை செல்வச்சிறு நெய்யா இருந்தோம். ஒரு சிறிது நேரம் என் இடத்தோடு வந்திருக்கார் மாயவர் கப்பசாமி அந்த 18ஆம் மணி மேல அமர்ந்த இருந்தோம். அந்த 14 வயசுல பாண்டிப்பூர் சாமி தட்டி அடிச்சு கொடுத்தது நெய்யா இருந்தார். ஒரு சிறிது நேரம் என் நாக்கில் வந்து கொடுப்பான். சரி சரி சரிப்பா, நீ பார்த்து யாரும் கூப்பிட சொன்னாலும் சரி. சரிப்பா, அப்படியா? சரி, அப்படி இருக்குமா? சரிப்பா. கர்மசாமி மறுபடி கூட்டணும் தூரம் வடக்கடி பார்த்ததில் எந்த ஊர்ப்பா? சரி, கர்மசாமி மறுபடி வடக்கடி பார்த்ததில் டிஜன் படைய முயற்சிப்பா. இதுல வார்டு நம்பர் அப்பா. சரி, அப்படி நம்ம உன்னுடைய கட்டமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். உன்னுடைய கட்டமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்தது ஆன முன்னேற்றம் எதுவும் கண்டுக்கு தெரியுமில்ல. வெளியில பார்த்தா பெரிய வேறு அப்படிதானே. என்னதான் நல்லது வந்தாலும் நல்லதை வந்து எடுக்க முடியும். அதே போல கர்ப்பசாமி இன்னும் இருந்து உனக்கு கெட்ட வேறு இல்லாமல் நல்ல வேறு கர்ப்பசாமி உருவாக்கி கொடுத்தாங்க. அதே போல 4 காலத்து தங்கரமாக அதே போல பேர் வந்து பக்கத்துலேயே கொஞ்சம் சரியில்லாமல் ஒரு சிலர் ஓடிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் நான் மறைமுகமாக சொல்கிறேன். இருந்தாலும் 3 பேர் தான் கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டு இருக்கேன். சரியா? அது தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஆனால் அதையும் வாயை கட்டி நான் கர்ப்பசாமி உனக்கு இல்லாத பிரச்சனையெல்லாம் உருவாக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அத்தனையும் கர்ப்பசாமி மாற்றி உனக்கு உருவாக்கி உனக்கு பேர் தக்க வச்சு உனக்கு பேர் மூலமாக கர்ப்பசாமி வாங்கி கொடுத்து சண்டை இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு உருவாக்கி கொடுத்து குழப்பத்தில் இல்லாமல் இருக்கிறது. இன்னையிலிருந்து குழப்பத்தோடு இருக்கிறனால குழப்பம் இருக்காதியா? அந்த குழப்பம் இல்லாமல் இன்னையிலிருந்து உருவாக்கின போதுல ஓடி போய் காய்ந்து வந்தது. சரிப்பா, நீ பார்த்து எந்த முடிவெடுத்தாலும் சரி. சரி, இன்னையிலிருந்து உனக்கு குழப்பம் இல்லாமல் நல்லபடியாக பேர் வாங்கணும். அப்படி அப்படி உன் பேர் விளங்கணும்ல. அதனால் நீ என்ன வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தை பேர் நடந்துடணும். கெட்ட பேர் இல்லாமல் நல்ல பேர் உருவாக்கணும். இன்னும் 5 மாதம் கழிச்சு ஒரு புதுசாக ஒன்று கெட்டதை மட்டும் உருவாகும். அதை நான் தடுத்து நிப்பாட்டிடுறேன். இருந்தாலும் பேச்சில் நிதானம் இருக்கணும். இன்னும் ஒரு 13 மாதத்துக்கு சரியா? ஒரு 5 மாதத்தில் மட்டும் கொஞ்சம் தடுமாறு. ஆனால் 5 மாதம் தடுமாற்றம் தெளிவாக நீ வந்து அதில் நீ போ. உனக்கு 4 காசு நான் வருமானத்தையும் கொடுத்தவன். அதே போல் கர்ப்பசாமி சட்ட பிரச்சனை இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையும் இன்னிலிருந்து கர்ப்பசாமி. எனக்கு வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலை எனக்கு பாட்டு சோப்பு வாங்கி வந்து நீ எதிர்பார்த்த மாதிரி அடுத்த ஒரு 3 மாதத்துலேருந்து படிப்படியாக அவங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை இல்லாமல் நான் கர்ப்பசாமி நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கொடுத்தேன். இதை யாரும் கைப்படாமல் நினைக்கிறேன். இந்த குடும்பத்தில் எல்லாரும் கொடுத்து சாப்பிடணும். கர்ப்பசாமி கூடவே வரணும். கர்ப்பசாமி மறுபடி கூட்டரவை தூரம் வழக்கடி. சரி சரி, இன்னை பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. கர்ப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்தது ஆத்தூர் வச்சுப்பா. ஆத்தூர் முடியா முடியா படிப்பட்டு போங்க. சரி, எனக்கு கொடுத்த பணம் வசூல் ஆகணும். உனக்கு நல்லா வண்டி ஓட்டணும். அப்படி தானே? நீ போய் பார்ப்போம். கர்ப்பசாமி உன்னுடைய கட்டமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா
சுற்றி பார்த்ததுல சரிப்பா சரி இப்போ கொடுக்கலாமா அப்படின்னு கலந்து பேசிகிட்டு இருக்கேன். சரியா? கொடுத்ததுக்கு வந்து பிச்சு பிச்சு கொடுத்துடலாமா, இல்லை ஒரே அமௌண்ட்டாக வருதுன்னு சொல்லியிருக்கேன், அப்படி கொடுத்துடலாமா, வர்றதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் என் கண்ணுக்கு எதுவும் தென்படலை. அதனால் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு சித்திரை முடிஞ்சு வைகாசி 30 வர்றதுக்குள்ள 3 பாகமாக வாங்கிடலாம். சரியா? 3 பாகமாக வாங்கிடலாம். அதனால் நாளைக்கே நீ போய் நான் கொடுக்குற கனியை வச்சுட்டு போய் பேசு. அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே உனக்கு படிப்படியாக உனக்கு நான் 3 பாகமாக நான் கருப்பசாமிக்கு நான் வாங்கி கொடுத்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து நீ அந்த இடத்துல பேர் சொல்கிற அளவுக்கு மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டுருக்கேன். சரியா? அக்கம் பக்கத்தில் சரியில்லை, அக்கம் பக்கத்தில் சரியில்லை, அதனால் நம்மளுக்கு ஏதோ இருக்கிற அளவு எங்கேயாவது நிம்மதியாக குடிக்கணும். அதே போல் பேர் சொல்கிறதுக்கு ஒருத்தர் பேரை கெடுக்கிறத கொடுத்துனுக்குறேன், பேரை நல்லது ஒன்றை கொடுத்துனுக்குறேன். அதனால் பேரை கெடுக்கிறவனை எல்லாம் விட்டு கடத்திக்கலாமா? அதில் எந்த மாற்றம் இல்லையா? சரி, போய் காங்க வைக்கிறேன். சரிப்பா. அதே போல கருப்பசாமி, நீ எதிர்பார்த்தது போல உனக்கு வந்து பேரை கெடுக்கிறவன அவனை நான் ஊரை விட்டு அனுப்பினேன். உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறத நான் முழுசாக சப்போர்ட் உருவாக்கி கொடுத்து உனக்கு இன்னும் இருந்து பழக்கம் இல்லாத வாழ்க்கையை நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுக்குறேன். அப்படி உருவாக்கின போதுக்குள்ள நீ பேர் சொல்கிற அளவுக்கு நான் கருப்பசாமி அதே இடத்துல மாட்டி கொடுத்துருவேன். நான் தான் கொடுத்தேன், எல்லாம் கடத்தி தான் முடிவு பண்ணிட்டேன், அதுக்கிட்ட கொடுத்துருக்கேன். அதனால் இதை வந்து வச்சுக்க, உனக்கு நல்லபடியாக படிக்க வச்சு நீ எதுக்கு வேலைக்கு படிக்கணும்னு நினைக்கிட்டு அதுக்கு நான் படிக்கிற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சு, இதை நீ தேய்ச்சி குளிச்சு இன்னும் இருந்து உடம்பு தொந்தரவு இல்லாமல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். நாளை இருந்து எந்த இடம் போனாலும் அந்த இடத்துக்கு உனக்கு வருமானத்தையும் கொடுத்து நான் கருப்பசாமி உனக்கு பழைய நிலைமைக்கு இன்னொரு வாய்ப்பு, பதவிக்கு வாய்ப்பு. அதனால் உனக்கு நீ எழுதி கொடுக்குறதுக்கு தாராளமாக போய் எழுதி கொடுத்துட்றேன். அந்த இடத்துல எவன் கெட்ட பேர் பார்க்கனாலும் சரி, முதல்ல ஒரு பேர் பேசணும். இப்போ வந்து வார்டு கவுன்சிலருக்கு உண்டானது அதையும் கருப்பசாமிக்கு மாற்றி உனக்கு அமைச்சு தந்துடுறேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீ சீட்டுக்கு மட்டும் பேர் எழுதி கொடுத்து என்னை வந்து பாரு, நான் கருப்பை அமைச்சு கொடுத்தேன். சரியா? உன்னை யாராவது பேசினாலும் அத்தனை பேர் உன் பின்னாடி வர அளவுக்கு நான் கருப்பை உருவாக்கி கொடுத்தேன். அம்மா வசப்படுறது தவறாக நடந்துடாது. கருப்பசாமி மறுபடி ஊத்தளவுக்கு துருவா வழக்கடி பார்த்ததுல ஜெயந்த கொடுக்கலாம். சரி, கருப்பசாமி மறுபடியும் பழையம் எப்படி இப்போ 15 வேணாம் பழையம் அம்மா அப்படி சொன்னாத்தே அவர் வேணாம். நீ போய் நீ எந்த நீ வேணாம் பழையம், நீ போய் காலையில் எனக்கு உடல்நிலையில வந்து சரியில்லை, உடல்நிலையில சரியில்லை. ஊரை விட்டு ஊர் வந்திருந்தாலும் கருப்பசாமி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கு. என்னடா பண்ண அதானே? அதனால் உடல்நிலை இருக்கிற பிரச்சனையை உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் கருப்பசாமி கொடுத்து நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்தா போதுமா? திட்டம் உடல்நல உனக்கு சரி, உனக்கு நல்லா சரி, உனக்கு தானே சரி. நீ வா சத்தமெல்லாம் பேசணும். இதை போய் பகுதியை தேய்ச்சி குளிச்சுட்டு பகுதியை சாப்பிடணும். அதே மாதிரி 3 நாளைக்கு பகுதியை சாப்பிடணும், பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் இருப்படத்தில் வச்சிடணும். இன்னிலிருந்து நான் கருப்பசாமி வடிவாசலுக்கு நான் வந்துடுறேன். சரியா? 3 நாளில் உனக்கு படிப்படியாக குணப்படுத்தி கொடுத்துறேன். வர வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு நான் வந்து பார்ப்பேன். வியாழக்கிழமைக்குள்ளேயே 3/4 வாசி ரெடி பண்ணிடுவேன். அடுத்த ஒரு 10 நாள் சுத்தமாக சரியாகிடும். கருப்பசாமி மறுபடி ஊத்தளவு தூர்வா வழக்கடி ஜெந்த உறுப்பா. சரி, ஆமாம், சரிப்பா. கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் நம்பி ஒரு வச்சுப்பா.
சரி, என்னோட மகன் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் யாருப்பா அப்படின்னு போய் காலைல வந்து இப்போ என் மகன் வந்து வெளிநாட்டில் இருக்கிறான் அப்படிதான் என்ன கிட்ட வந்து கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் நான் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்னு நீ கேட்குற. அங்கே புதுசாக ஒரு ரூட்டு போயிட்டுருக்கேன் மகள், அது உனக்கு தெரியுமா? நான் போயிட்டு இருக்குதுன்னு தான் சொன்னேன். கட்டி குடித்தனம் நடத்துகிறான்னு சொல்லணும் மாட்டேன். சரியா? நான் சொல்கிறேன், நீ விசாரிச்சு அப்போ நீ ஏன் முடிவு பண்ணிட்டு வந்துருப்ப? நீ தான் என்ன வந்து கேட்டேன். உனக்கு வந்து உன் மகன் வந்து சம்மதிக்கணும், அவ்வளோதானே? அதனால் வந்து இப்போ நீ முடிவு பண்ணணுமா நான் முடிவு பண்ணணுமா? நீயே சொல்லு. அப்புறம் எப்படி நீ போடி நீ முடிவு பண்ணலாம்? உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உனக்கு தெரியல. அதனால் இன்னும் ஒரு 4 மாதத்துக்குள்ளே உனக்கு தெரிகிற மாதிரி உனக்கு கண்ணுக்கு காட்டுனா போதுமா, இல்லை நீ சொன்னதை தான் பண்ணணுமா? அவன் ஒன்று முடிவு பண்ணி வச்சுருக்கான், அவன் முடிவு பண்ணது பண்ணலாமா? இல்லை நீ முடிவு பண்ண அதுதான் சரியா? சரி, போய் காலை விட்டுருவோம். இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்கேன். எங்கே இருக்கேன்? அங்கே தான் இருக்கேன். அதனால் கருப்பசாமி 13-15 150 நாள் 5 மாதத்துக்குள்ள உனக்கு தகவல் வந்துடும். ஒன்று நீயே பாருமா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அங்கே சரியில்லாத பிள்ளையாக இருந்தால் அவளை நானே நிப்பாட்டி விட்டுறேன். சரியா? அப்படி இல்லை அது சரி வரும் அப்படின்னா உனக்கு 5 மாதத்தில் உனக்கு நல்ல தகவலை கொடுத்துறேன். ஆக மொத்தம் உனக்கு கல்யாணம் அப்படின்னா 5 மாதத்தில் ஒன்று அவன் சம்மதிப்பு ஓகேன்னு சொல்லிடணும். அப்படி இல்லைன்னா அந்த பிள்ளை சரியில்லை அப்படின்னா 5 மாதத்துக்குள்ள அவனே அந்த பிள்ளையை காட்டி விட்டுட்டு நீ பார்த்து முடிவு பண்ணுமா பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. அப்படி பண்ணால் போதுமா? அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு பாத்ரூம் மாதிரி வாங்கி வந்துடும். 5 மாதத்துக்கு வாங்கிட்டு வந்துடும். நீ நினச்சது போல 5 மாதத்தில் முடிச்சு கொடுத்துறேன். இப்போ வயசு போயிடுச்சுல, அதனால் கருப்பசாமி 5 மாதத்துல இப்போ முடிவு பண்ணி வச்சுப்போம். கருப்பசாமி மறுபடி உத்தரவை துருவா வழக்கடை பார்த்தது எந்த உறுப்பம்? சரி சரி, நீ பார்த்து யாரும் கூப்பிட சொன்னாலும் சரி. சரிப்பா. கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததுல எந்த ஊர்? கோதாவரி போயிடுச்சு. குறி 1 கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் பயமாக இருக்குது, ஒரு பதட்டமாக இருக்குது. என்னடாமா சத்தமாக பேசினால பயமாக இருக்குது. அதனால் இப்போ நோய் இல்லாமல் நான் கர்ப்பசாமி நான் காப்பாற்றி கொடுத்து உனக்கு 4 பேருக்கு போல நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்தா போதுமா? ஒரு 3 டைம் போய் காலை வச்சுக்கணும். அதே போல கருப்பசாமி சரி சரி, உனக்கு பிரச்சனை வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி அதிகமாகிக்கிட்டே இருக்குது. என்னடமான அதனால் இப்போ நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்கும் துன்பம் கொடுக்கறதுக்கு இல்லாமையே போயிடலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு நேரமும் மனசில் தோணிட்டு இருக்குது. அதனால் கருப்பசாமி இன்னும் இருந்து உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? உன்னோட இருப்பலம் போகிறதுக்குள்ளேயே பகுதி சரியாக போயிடும். சரியா? எனக்கு வர வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு ரோஜா பூ மாலை வாங்கிட்டு நான் வந்துடுறேன். சரியா? எனக்கு வந்து நீ பொங்கல் வச்சிடணும். சரியா? என் வேற சொல்லி ஒரு 11 வீடு மட்டும் மடிப்பிச்சு எடுத்து இங்கே கொண்டாந்து வை. 11 நாளில் உன் கணவனுக்கு எல்லா பக்கம் சுற்றி பார்த்து எங்கேயும் சரியாகலை. அதானே? மருத்துவத்துக்கும் போய் பார்த்துட்டோம், கோயிலுக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் 11 நாள் நான் கர்ப்பசாமிக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? கிட்டலாம்
இந்த எப்படி ஆமாம் தெரியலன்னா கேட்டு போய் சரிப்பா. இதை போய் இன்னைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். இது நாளைக்கு சரியா? இன்றைக்கே உன் வடிவாசலுக்கு வந்துடுறேன். இங்கிருந்து போகும்போது அந்த பயம் பதட்டமெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிடும். எண்ணி 11 நாளில் நான் கருப்பசாமி சுத்தமாக உனக்கு சரி பண்ணி கொடுத்தேன் சரியா? வர வியாழக்கிழமை வரும்போது எனக்கு நல்லா இருக்கேன் கருப்பசாமிக்கு எனக்கு மாலை கொண்டு வரும் சரியா? கிட்டலாம் இதை கொண்டு இருப்படத்தில் வச்சு நான் கருப்பசாமி இன்னைக்கே உங்கள் வடிவாசல் வந்துடுறேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவு தூர்வம் வழக்கடி பத்ததில் ஜெந்த ஒருப்பா. சரி சரி அப்படியா? சரிப்பா. எந்த ஊர்? சரி கருப்பசாமி மறுபடி வழக்கடி பத்ததில் சரி உடுமலைப்பேட்டை போய் அப்படியே பொங்கல் நகரா? சரி அங்கே போயிட்டேன். கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா முன்னாடி வந்து உன்னோட குடும்பத்தை போய் நான் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததுல எந்த நேரம் வேணாலும் அந்து போயிடும் அப்படி சூழ்நிலை இருக்குது அப்படிதானே? அதனால கருப்பசாமி இப்போ ஒன்று சேர்த்து வச்சிடலாமா அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலைல வந்துட்டு சரி கருப்பசாமி அப்படியாப்பா? சரி உனக்கு நான் வந்து ஒன்று சேர்த்து வச்சிடறேன். சந்தோஷம் வரையம்னு கருப்பசாமி என்னோட வீட்டுக்குள்ளே திருச்சி பேசுறது கூட ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படி இல்லையா? அதனால உனக்கு நான் சேர்த்து வச்சிடறேன். சேர்த்து வச்சா பழைய பிரச்சனையை மறுபடியும் தோண்டி கலரி பேசுவியா? பேசுனா என்ன பண்ணலாம்? சரி கூட வந்தவன் உங்களோட யாரும் இல்லையா? சரி இப்போ மறுபடியும் அதை பற்றி பேச மாட்டேன். பேசுனீங்கன்னா என்ன பண்ணலாம்? சொல்லு. சரி மறுபடியும் போய் காலைல வந்துடும். சரி தை 5ஆம் தேதி வரைக்கும் உனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கு. தை 5ஆம் தேதி வர்றதுக்குள்ள அவனுக்கு அங்கே கொஞ்சம் சரியில்லாத பழக்க வழக்கம் இருக்கு. அதையும் முதல்ல நிப்பாட்டி இங்கே இருக்கிற பிரச்சனை அதெல்லாம் ஸ்லோ பண்ணி நான் தப்போ ரைட்டோ நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி பழைய வழி வந்து பேசினா பழைய நாய் மேலே நீ பேசக்கூடாது. தை 5க்கு மேலே படிப்படியாக மாற வருங்க. வர ஆடி அமாவாசைக்கு எனக்கு வந்து பால் கூட எடுத்துடணும் சரியா? ஆடி அமாவாசை எடுத்துகிட்டு போய் ஆடிலேருந்து ஆவணி மாதம் வர்றதுக்குள்ள முழுசாக உனக்கு உன் கனவு உன் பக்கம் வந்தால் போதும்ல. நான் கருப்பை அமைச்சு தருவேன். அது வரைக்கும் இதை பாங்கா வச்சுப்பேன். இதை வந்து கருப்பசாமி அப்படின்னு என் பேரை சொல்லி உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி உள்ளுக்கு சமையலில் வந்து பண்ணிடு. நீ அவனுக்கும் கொடுத்துரு நீயும் சாப்பிடு. இன்னும் இருந்து நான் கருப்பசாமி உன் படிவாசலுக்கு வந்து படிப்படியே பிரச்சனை வர ஆடி முடிகிறதுக்குள்ள நீ நினச்சது கூட முழுசாக உன் கனவை உங்கள்கிட்ட வந்துடுவேன். இன்னும் யாரையுமே திரும்பி கூட பார்க்கறதுலாம நான் கருப்பண்ணி கருப்பசாமி மறுபடி ஒத்தரவை துர்வம் வழக்கடி ஜெந்த ஒருப்பா. சரி சரிப்பா. நீ பார்த்து யாரும் முடிவெடி கொடுத்தாலும் சரி. அப்படியா? சரி சரிப்பா. கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததுல கரூர் போயிடுச்சுப்பா. கரூர் போய் மறுபடியும் காட்ட வந்துட்டோம். சரி பில்டிங் கான்ட்ராக்ட் எல்லா வேலையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து என்ன வேலை செய்கிற? பில்டிங் வேலையெல்லாம் நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்து உனக்கு கடனையும் கட்டி கொடுத்து
உனக்கு அதே இடத்துல பழையபடி பேர் வர்ற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? உருவாக்கி தர போய் காட்ட விட்டோம். ஒரு கட்டத்தில் நல்லா போயிட்டு இருந்துச்சு, இப்போ அப்படியே கொஞ்சம் தாப்பாயிடுச்சு. அதனால் கருப்பசாமி மீண்டும் ஒரு வாய்ப்பு இன்னும் இருந்து உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். எண்ணி 9 நாள் போகிறதுக்கு 9 நாளுக்கு படிப்படியாக உனக்கு நான் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். எண்ணி அதுதான் சொல்லிட்டேன், முதல் வருமானத்தை கொடுத்தா தாண்டமான நீ நினச்ச மாதிரி சம்பாதிச்சு கட்ட முடியும். அதனால் பேஸ்மெண்ட்லேருந்து பில்டிங் முடிய வரைக்கும் எல்லா பொருளும் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து நான் ஓடி போய் 9 நாளுக்குள்ளே எல்லா ஓனரையும் நானே பார்த்து அடுத்து நீ போய் எல்லாத்தையும் 9 நாளைக்கு அப்புறம் நீ 20 நாள் போய் பார்த்தேன்னா உனக்கு வேலையை படிப்படியாக போட்டு அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து கடனையும் கட்டி கொடுத்துட்றேன். வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இருக்குது, அதனால் ஒரு 3 மாத காலத்துக்கு பொறுமையாக இருக்குது. வீட்டுக்குள்ளே அதையும் அந்த பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துட்றேன். அப்படி தீர்த்து கொடுத்தா போதுமில்ல? நீ சொல்லுங்க, அதுக்கும் பண்ணி கொடுத்துறேன். அந்த வருமானம் 9 நாளைக்கு மேலே நீ எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு நாங்கள் ரெப்ரசன்ட் நான் மாற்றி அமைச்சு தருவேன். அதனால் நீ அதை பற்றி கவலையே விட வேணும். இன்னையிலேருந்து 9 நாள் அதே மாதிரி என்னை மறக்காமல் அம்மாவாசை மணிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போயிருக்கு. நீ எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு அமைச்சு கொடுத்துறேன். 3 மாதத்துக்கு மேலே தான் நல்லா நான் பரவாயில்ல நமக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் கர்ப்பசாமி வச்சுருக்கேன். ஒரு மிச்ச பகுதியில் அமைச்சு தரணும். கர்ப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு தூரம் பழக்கடி பார்த்ததில் எந்த ஊருக்கும் சரி. கர்ப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு திருப்பூர் எல்லாரும் போய் கால் இப்போ நல்ல கம்பெனி வைக்கணும்னு எனக்கு ஒரு ஐடியாப்பா. கம்பெனி வைக்கணும், அதனால மனசு குழப்பத்தோடு வந்திருக்கேன். கம்பெனி வைக்கணும். நீ கம்பெனி வைக்கணுமா? நீ போய் பார்க்க போகிற, நீ கம்பெனி வைக்கணுமா? சரி போய் பாரு, போய் காலைல வந்துடும். சரிப்பா சரி. கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போலயே உங்களுக்கு 4 மிஷினை போட்டு கம்பெனி வச்சு கொடுத்துடலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் தேவையில்லாத ஒரு சில பேரெல்லாம் வருமே. என்ன பண்ணுறது? முதல் கம்பெனி நான் அமைச்சு கொடுத்துறேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை, அதுக்கு உத்தரவாயிடுச்சு. ஆனால் கெட்ட பேர் வரும். நீ கம்பெனி வச்சாலும் வரும், வைக்கலினாலும் வரும். அதுக்கு ஒரு முடிவு சொல்லு. 2வது நான் கம்பெனிக்கு சொல்லுவேன். நான் உங்களுக்கு வச்சு தரேன்னு முடிவு பண்ணிட்டேன். சரியா? நேற்றைக்கு வரைக்கும் தப்பு நடந்தது நடக்கலை, அதுவும் அப்பா பிரச்சனை. என்ன இதிலிருந்து எந்த தப்பும் செய்யாமல் தேவையில்லாமல் ஆரம்பித்த பேச்சுவார்த்தை இல்லாமல் நமக்கு நம்ம கம்பெனி நான் வச்சு கொடு, நான் நல்லபடியாக ஓட்டினேன். நானும் என் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழணும். என்னடா பண்ண அப்படி தானே அப்படின்னு சொல்லணும். அதுக்கு நீ முடிவு சொல்லு. நான் 2வது நான் சொல்கிறேன். ஏன் நிம்மதி என்ன? அதைத்தாண்டமான நானே இப்போ சொல்கிறேன். இப்போ வேலையெல்லாம் இப்போ நாளைக்கு உனக்கு உத்தரவு கொடுத்துட்டேன். மிஷினை போய் பார்த்து எடுத்து போட்டு தைக்கிற அளவுக்கு கற்றுக் கொடுத்து உனக்கு அதில் வருமானத்தையும் கொடுத்துருவேன். ஆனால் புதுசாக ஒரு பெண்ணால் பிரச்சனை வந்தே இருக்கு. அதனால் இப்போ ஓடிட்டு இருக்குது வீட்டுக்குள்ளே. அதனால் சண்டையும் நிம்மதி இல்லாமல் போயிட்டு இருக்கு, குழப்பத்தோடு போகுது. அந்த குழப்பத்தை நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அதுக்கு நீ தான் பதில் சொல்லணும். கிட்ட உன் மனைவி கிட்ட பேசணும். இல்லை தப்பு நான் செய்யவே இல்லை சாமி, தப்பே செய்யாமல் எனக்கு வந்து பழி வருது. நான் இப்போ அதெல்லாம் நான் கேட்கவே வரல. நேற்றுக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. சரியா? நீ செஞ்சையா செய்தியை கூட நான் போய் பார்த்துட்டு வரல. பார்த்துட்டு வந்து அதையும் சொல்லிடுவேன். அதனால் ஒரு சிலதை பப்ளிக்கில் சொல்ல வேணும். அதனால் நேற்றுக்கு வரைக்கும் விட்டு இன்னையிலேருந்து ஒரு முடிவு நீயே எடுக்க. நான் சொல்றது நான் யாருக்கும் தப்பு செஞ்சது இனிமேல் நான் செய்யலை. இனிமேல் நான் செய்யலை. அவ்வளோதான். ஒருக்கா பிளாக் மார்க் வந்துருச்சு, அதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னா எங்கிட்ட தான் நீ முடிவு சொல்லணும். அதனால் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இப்போ பால் ஒருத்தர் எனக்கு கொண்டு வந்திருக்கான். யார் பால் கொண்டு வந்தது?
இப்போ எனக்கு ஒருத்தன் வாங்கி வந்திருப்பானே, பால் வாங்கினாரு. எனக்கு பால் சரக்கு வாங்கி வந்தது யாருப்பா? பால் வாங்கினாரு. கோயம்பாலத்துலேருந்து வந்திருக்கான எலக்ட்ரிஷியன் வாங்கி வந்திருக்காங்க. யாருங்க கோயம்பாலத்துக்கு வந்தது? பால் மட்டும் அவன்கிட்ட வாங்கிக்குவான். வாங்கிட்டு இல்லையா? நான் வாங்கிட்டு வச்சோன்னா இல்லையா? அப்போ நீயும் போய் வாங்கிக்கோ. ஓடு, எனக்கு நீயும் போய் பால் வாங்கிக்கோ. நீ போய் கேட்ப. கருப்பசாமி மறுபடியும் ஒரு தடவை தூரம் பழக்கடி பார்த்ததில்ல. எந்த ஊருப்பா? ஊற்றிட்டு வரமா? இதான் வாங்கிட்டு வந்தா? இன்னொரு பாட்டில் போய் ஊற்றிப்போ. எனக்கு நல்ல வேலையாக கிடைக்கணும், அதனால் நல்ல வேலையை நீ எதிர்பார்த்த மாதிரி வேலையை கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து இன்னும் எந்த வித குழப்பம் இல்லாமல் இதையும் போய் வச்சுக்கோ. இன்னும் மேலும் மேலும் உனக்கு நல்ல பேர் சொல்கிற மாதிரி கருப்பசாமி வளர்த்தி விட்டா போதும்ல. நான் தான் சொல்லிட்டேனே, நான் மேலும் மேலும் நான் கருப்பசாமி நல்லபடியாக வளர்த்தி விட்டு என்னை வந்து வேண்டி நீ எனக்கு என்ன செஞ்சுட்டு வந்து கொடுத்தையோ அதே போல் இன்னும் வேண்டுதல் நீ நிறைவேற மாதிரி நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு கிடா வெட்டி பொங்கல் ஆடி அம்மாவாசைக்கு வச்சிடணும். இன்னும் இருந்து நான் கருப்பசாமி நல்லபடியாக கிட்டவா இன்னும் மேலும் மேலும் கஷ்டம் இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு வாழ வச்சு கொடுத்து பேரும் புகழும் வாடுற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதுமா? உருவாக்கி கொடுத்துறேன். ஒரு ஆடி அம்மாவாசைக்கு வர்ற மக்களுக்கு கிடா வெட்டி அன்னதானம் போட்டுடணும். இன்னையிலேருந்து உன்னோட கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு. 3 அம்மாவாசைக்கு மட்டும் எனக்கு மாலை கொண்டு போகிறேன். யார் பொறுப்பேற்றுக்கிறது? 3 அம்மாவாசைக்கு தவறாக எனக்கு மாலையை பார்த்து மட்டும் கொண்டு கொடுத்துருவேன். நீ எதிர்பார்த்த விட 2 மடங்கு உனக்கு நான் உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? எந்த இலைக்கு போகணுமோ அந்த இலைக்கு நான் கரெக்டாக உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். நான் காப்பாற்றணும். கர்ப்பசாமி மறுபடி ஒத்தரவை தூர்வா பழக்கடி பார்த்ததில்ல. எந்த ஊருப்பா? சரி சரிப்பா, நீ பார்த்து யாருக்கு கூட சொன்னாலும் சரி. கர்ப்பசாமி மறுபடி எந்த ஊரு? சரி, கர்ப்பசாமி மறுபடி பூளவாடி வச்சு பூலவாடியில் வாங்க வரணும்னு சொல்லிடுவாங்க. கண்ணாடியை கட்டு. கர்ப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, சுற்றி பார்த்ததில் எனக்கு வந்து இப்போ வெறும் வீடாக இருக்குது. அப்படி தானே? அதே போல் நான் கர்ப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக உனக்கு நான் வாரிசு கர்ப்பசாமி உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துறேன். நான் கர்ப்பசாமி நான் உனக்கு வாரிசு கொடுத்த நீ எனக்கு என்ன பண்ணுவேன்? தவறாமல் பண்ணுவேன். சரி, போய் காட்டுவேன். சரிப்பா, நீ எதிர்பார்த்தது போல நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக வாரிசு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் கணவன் கொடுக்க வருவானா? சரி, நான் கொடுக்குற கனியை கொண்டு போய் சரி பகுதி சாப்பிடணும். சாப்பிட கொடுத்தா சாப்பிடுவானா? சாப்பிட சொல்லு. சாப்பிட சொல்லிட்டு சரிப்பா, எனக்கு வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு 3 கொத்து வேப்ப கொத்து மஞ்சள், சரியா? எனக்கு கனியில் ஒரு மாலை நீ கொண்டாந்து கொடுத்துரு. சரியா? சரிப்பா, ஒரு 108 கனியில் கொண்டு வந்து. சரியா? நீ எதிர்பார்த்த மாதிரி ஒரு 108 நாள் கூட நான் உன் கணவனையும் மாற்றி 2 பேரும் ஒரு டைம் என்னை வந்து பார்த்துட்டு போனேன் அப்படின்னா, நீ எதிர்பார்த்த மாதிரி வாரிசுக்கு கர்ப்பசாமி உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்து உனக்கு தங்கு தடை இல்லாமல் அடுத்த 5ஆவது மாதத்துலேருந்து நிற்கிற மாதிரி நான் கர்ப்பம் உனக்கு உருவாக்கி கொடுத்தேன். சரியா? உனக்கு லேட்டாக உனக்கு சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுக்கணும். உனக்கு நான் அமைச்சு கொடுத்தேன். சரியா? இருந்து பார்த்துட்டு போய் கிட்டவா இந்த
சரி பகுதி சாப்பிட்றணும். இதை சரி வீட்டில் கொண்டு போய் என் பேரை சொல்லி கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக எனக்கு வாரிசு வேணும், எனக்கு இன்னையிலிருந்து என் வடிவாசல் நீ வந்துடணும், இன்னையோட எனக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்து 2 பேரும் எந்த பிரச்சனையில சந்தோஷம் முடிவு இருக்கணும், நீ இதே எனக்கு ஒரு முடிவு வரணும் கருப்பசாமி அப்படின்னு சொல்லி பகுதி சாப்பிட சொல்லிடு. நீ பகுதி சாப்பிடு. சரியா? இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி யார் அப்படிங்கிறது வர பௌர்ணமிக்குள்ளேயே நீ தெரிஞ்சுக்க. பௌர்ணமி எனக்கு உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன். எவ்வளோ நாள் டைம், அந்த டைமுக்கு உனக்கு நான் கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் ஜெங்க உறுப்பா. சரி சரிப்பா, நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. அப்படியா? சரி. கருப்பசாமி மறுபடியும் ஈரோடு வச்சு வாங்க வாங்க கொஞ்சம் வேலை வாங்க எல்லாம் படி போய் தோணும். இதில் வந்து மறுபடியும் எல்லாரும் போய் காண்ட இருப்பான். சரி. இதில் சமையல் கான்டாக்ட் வேலை செய்யறியாரு? சமையல் கான்டாக்ட் வேலை செய்யா அப்படின்னா மறுபடியும் போய் காண்ட விட்டோம். அதே போல கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். ஒரு வாரத்தில் வந்து செய்ய முடியாத அளவுக்கு வேலை இருந்துச்சு. அதனால் இப்போ அப்படியே வேலை கம்மியாகி போச்சு. அதனால் கருப்பசாமி இன்னும் உனக்கு நான் வேலையை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்துறேன். அதில் எந்த மாற்றம் இல்லை. எல்லா பொருளும் ஒவ்வொன்றும் வீட்டை விட்டு வெளியில் போயிடுச்சுல. அதனால் இன்னும் இருந்து நான் கருப்பசாமி படிப்படியாக அவனுக்கு மாற்றி அமைச்சேன். அடுத்த 5 மாதத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வீட்டுக்கு திரும்பி வர அளவுக்கு நான் கருப்பை உருவாக்கி கொடுக்குறேன். முதல்ல நகையெல்லாம் போச்சுல, அதை முதல்ல உனக்கு கொண்டாந்து கொடுத்துறேன். அதே மாதிரி வேலையில் வந்து 30 நாள் வேலை எட்டிக்காமல் பழையபடி உனக்கு 6 லட்சம் செய்கிற அளவு உனக்கு வேலையை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே போல கருப்பசாமி உனக்கு நிலம் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு 2.25 வருஷம் ஆயிடும். நீ நினச்ச மாதிரி சம்பாதிச்சு நீயே வாங்கிடலாம். ஆனால் 2.25 வருஷத்துக்குள்ள உனக்கு இருப்பதை நான் கருப்பை வாங்கி கொடுத்துறேன். முதல்ல இருக்கிற கடனை கட்டணும். முதல்ல நகையெல்லாம் போயிடுச்சு, அதை திருப்பி வாங்கணும். அப்படிதானே? முதல்ல வேலையும் கருப்பசாமி உனக்கு எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நான் உருவாக்கி கொடுத்தேன். சரியா? அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. வர திங்கட்கிழமையிலேருந்து உனக்கு நல்லபடியாக வேலை எந்த இடத்துக்கு போனாலும் படிப்படியாக அமைச்சு கொடுத்துற. முதல்ல ஒரு 30 நாளைக்கு கொஞ்சம் சுலபாக தான் இருக்குது. 30 நாளைக்கு மேலே நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லாவே உனக்கு வேலை படிப்படியாக வரலாம். எவ்வளவு வேலை கிடைத்தாலும் சரி என்னோட ஆலயத்துக்கு நீ வந்துடணும். சரியா? அமாவாசை பௌர்ணமி வந்துடணும். சரியா? அமாவாசை பௌர்ணமிக்கு வந்துட்டு சமையல் பண்ணுறதுக்கு நீங்கள் காலையில் நேரத்திலேயே பணிவிடை செய்ய வந்துடணும். சரியா? நீ எனக்கு வந்து பண்ணிடு. நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு வேலை நிற்காத வேலை உனக்கு நான் பண்ணுறேன். சரியா? காலையில் நேரத்தில் 2 பேர் வந்துடணும். வந்து இருக்கிற வேலையை எனக்கு 6 மாதத்துக்கு வந்து எனக்கு பணிவிடை செய்யும். சரியா? உன் கையில் உள்ளது அது மட்டும்தான். அதானே? அதனால் உழைப்பை போடு. நான் அதே மாதிரி நான் கருப்பசாமி நான் உழைப்பை தேடி அமைச்சிட்டேன். 10 பேருக்கு வச்சு வேலை செய்வேன். உருவாக்கலாம் போதுமில்ல, நான் கருப்பசாமி உருவாக்கிட்டேன். அப்படியா? சரி, நான் ஒரு தனியை கொடுத்து விடுறேன். அதை கொண்டுட்டு போய் கட்டிடு. வர பௌர்ணமி வரைக்கும் இந்த ஸ்டெப் எதுவும் எடுக்க வேணாம். காரணம் நீ அந்த வேலை நிற்கிறதுல அந்த வண்டி கட்டிடு. இந்த மார்கழி 30 முடிஞ்சிட்டு தை 3க்குள்ள உனக்கு காசு தானாக தேடி வர்றதுக்குள்ள நீயே சொல்லாமல் செஞ்சு அதே மாதிரி வர சித்திரை மாதம் வர்றதுக்குள்ள கம்ப்ளீட்டாக முடிச்சிடுற வேலை. சரியா? உனக்கு வேலையை முடிச்சு பால் காய்ச்சல் கருப்பு நான் கூடவே இருக்கணும். சரியா? எங்க பகுதியோடு நிற்கிற இடத்துல அங்கே கொண்டு வச்சிருக்கு. இதை கொண்டு போய் ஒன்றை கொண்டு போய் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு நல்லபடியாக எல்லா வேலையும் அமைப்பு சாமின்னு 6 கைப்படாமல் வச்சுருக்கேன். இது எல்லாரும் சாப்பிட்றாங்க. கூடவே வர நான் என்ன சொல்லியிருக்கேன் உனக்கு
அமாவாசை பௌர்ணமிக்கு இங்கே வந்தாங்க. எனக்கு மாலை மட்டும் தவறாக வாங்கிட்டு வந்தாங்க. அதே மாதிரி காலையில் எனக்கு நேரத்திலேயே வந்து பண்ண வேண்டியதை பண்ணிட்டு அப்படின்னா உனக்கு அதே மாதிரி அடுத்த 3 மாதத்துக்குள்ள படிப்படியே உனக்கு அமைச்சு கொடுத்தாரு. நான் கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு சரி கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்தது சீனாவரம் வச்சு சீனாவரம் போங்க ஓடு ஓடு போங்க. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்னா குடும்பத்தை போய் பார்த்ததுல சரி கடை வச்சிடலாம், மளிகை கடை சிம்பிளாக வசதிக்கு தகுந்தது வச்சிடலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி கொஞ்சம் உடல்நிலையில் சரி இல்லை அப்படிதானே, அதனால உடல்நிலையில் கருப்பசாமி இன்னும் எனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அதே போல கருப்பசாமி சரி அப்படி இல்லையா, சரி போய் காரணம் வந்துடும். சரிப்பா, உன்னோட எதிர்பார்ப்பு இருக்குது, நல்லபடியா என்ன அமைச்சு கொடுக்கணும், வேற என்ன வேணும், நல்லபடியா கல்யாணம் முடியணும். அதை நான் ஓடி போய் பார்த்தேன். கல்யாணம் ஒன்று முடிஞ்சு வைக்கணும், அதனால் அதையும் முடிஞ்சு வச்சு நோய் நொடியெல்லாம் கலையும் வச்சு கொடுத்து 4 பேர் ரொம்ப கருப்பசாமி வழக்காடி பார்த்தது எந்த ஊருப்பா? சரி அப்படியா, சரிப்பா, நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி. கருப்பசாமி மறுபடியும் ஒட்டஞ்சத்திரம் வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, சுற்றி பார்த்துட்டு வந்ததுல நல்ல செய்தி வரணும் அப்படின்னு நான் வந்து கேட்டேன். ஸோ நல்ல செய்தி வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்குது, சரியா? இருந்தாலும் முழுசா எனக்கு எப்போ தெரியும்ப்பா அப்படின்னா, அந்த கார்த்திகை மார்கழி தை 30க்கு மேலே நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நல்ல விஷயமா நடக்கிறதுக்கான ஏற்பாடு நான் கருப்பசாமியோட உருவாக்கி கொடுக்குறேன். அதே போல் கருப்பசாமி நம்ம நினைச்சதுமான நமக்கு கொஞ்சம் இது வேணும், அதில் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறது வந்து இன்னொரு 90 நாளைக்கு அப்புறம் நானே கூப்பிட்டு கொடுக்குறேன், சரியா? இப்போதைக்கு அந்த வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் உங்களுக்கு நானே உங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்தா போதும். நான் கருப்பசாமி கூப்பிட்டு நம்ம காலையில் சொல்கிறேன், சரிப்பா? அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்ததை கூட நல்லபடியாக உனக்கு தொழிலும் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து 4 பேருக்கு போல வாழ வச்சு கொடுத்தா போதுமா? 4 பேருக்கு போல வாழ வச்சு கொடுத்துறேன். அதே போல் உன்னோட எதிர்பார்த்ததுடைய உனக்கு பண பிரச்சனை இன்னும் இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அதே போல் நல்ல செய்தி வர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். இன்னும் எடுத்து உன் படிவாசல் கொண்டாதான் எந்த குழப்பம் இருக்காது, சரியா? வர ஆடி அமாவாசை எனக்கு வந்து பால் கொடுத்து அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு ஆலயம் பார்த்து தவறாக வாங்கிக்கலாம். உன்னோட கஷ்டங்கள் அத்தனை ஆடி ஆவணி அடுத்த 51 முழுசா உனக்கு நான் குணப்படுத்தேன், சரியா? இதை விருப்பத்தில் பார்க்க வச்சுட்டு இதை நீ நாளைக்கு சாப்பிட்டு 2 பேரும் பண்ணி தேய்ச்சி பிடிச்சி இன்னும் இருந்து நான் கருப்பம் மடிவாக்க கருப்பசாமி மறுபடி உத்தரவை துருவம் வழக்கடி பார்த்தது எந்த ஊருமா? சரி, கருப்பசாமி மறுபடியும் வழக்கடி பார்த்தது நெய்வேலி வச்சு முடியாது தொட்டு கூப்பிட்டு போங்க. காலை தொடாதீங்க. ஓ காலை தொடாதீங்க. கருப்பசாமி இங்கே தொட்டு கும்பிட்டு போங்க. அப்படியாப்பா? சரி காலை தொடாதீங்க. சரி சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா
கட்டி பார்த்ததுல எல்லாம் ஏமாந்த உழப்பு குறைச்ச முடியாது. கடையில் அதுலேயும் ஏமாந்துட்டார். அப்படியே இல்லையா? பணத்தை கொடுத்தோம், அதுவும் ஏமாந்து வைக்கும். அதனால் கடையிலையாவது நமக்கு வந்து போய்ட்டு கடைக்கு போயிட்டு அது நல்லபடியாக வாடகை தர மாதிரி காசு உருவாக்கி கொடுத்தோம். அதே போல் கருப்பசாமி எதிர்பார்த்து போய் பண பிரச்சனை அப்படின்னு போய் பார்த்தேன். பண பிரச்சனைன்னு போய் பார்க்கும்போது செக்கு போலீஸ் செக் கொடுத்து போயிட்டேன்னா சரி போய் காதல் இப்போ எப்படி வரும்? அதனால போலியை ஒரு செக் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டான். அதனால பணத்துக்கு கொடுத்த விடையும் தெரியல. அதனால இருக்கிறாலும் எனக்கு என் கண்ணுக்கு தென்படலை. அப்படித்தானே? அதனால கருப்பசாமி நான் கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். எனக்கு வந்து வர்ற பௌர்ணமி இன்னைக்கு எனக்கு மாலை மட்டும் வாங்கினது. பௌர்ணமிக்குள்ள முதல்ல எங்கே இருக்கிறான்னு போய் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன். கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கு 5வது பௌர்ணமி வரதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வேலை வாங்கி பணத்தையும் வாங்கி கொடுத்து நீ எதிர்பார்த்த வாங்கி நல்லபடியாக கடைக்கு வாடகை வரைக்கும் கொடுமா வரவழைச்சி கொடுத்துட்டு நோய் வகையெல்லாம் காப்பாற்று. சரியா? முதல் பணத்தை போலி திருப்பி கொடுத்தனா அது எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு விருப்பத்தில் எப்படி பார்க்க இந்த பகுதியை சாப்பிட்டு ஒரு கேட்டு கொடுத்து கடை வந்து மகளிர் வேலை கடையில் போய் வாங்க வச்சுருக்க கடையில் வச்சாச்சு அப்படின்னா தை 3ஆம் தேதிக்கு மேலே அந்த கடைக்கு வாடகை ஆள் வரும். இதில் ராசி இல்லாத கடை அப்படிங்கிறது நிரந்தரமாக ஒரு இடத்துல வந்து எங்களை பண்ணி பண்ண போயிடும் அமைச்சுக்கிறோம். வர பௌர்ணமிக்கு நம்புகிறோம். கருப்பசாமி மறுபடி ஒருத்தர் வழக்கடி பார்த்தது எந்த ஊருமா? சரி, கருப்பசாமி மறுபடியும் ஊட்டி வச்சு ஊட்டியாருங்க, ஊட்டியாருக்கு போங்க, எல்லாரும் போங்க. அதில் சொல்லிட்டு போங்க, ஓடு. சரிப்பா, மறுபடியும் போய் கால் பண்ணி பார்ப்போம். பில்டிங் கான்ட்ராக்டர் வேலையா கட்டட வேலை அதை விட்ட பணம் தான் விட்டுட்டாங்க விட்ட மாட்டியா? அதனால் கருப்பசாமி ஓடி போய் உன் கட்டமனை சுற்றி பார்த்தேன். ஒன்று விற்று கையில் காசை வச்சிருந்து எல்லாமே போயிடுச்சு கட்டடமான. அதனால் நீ கடனையும் கட்டி கொடுத்து அதே போல் உனக்கு வீடும் ஒன்று உருவாக்கி கொடுத்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேலையும் உனக்கு நிரந்தரமான வேலையும் கொண்டு கொடுத்தா போதுமா? போதுங்களா? அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வேலையும் அமைச்சு கொடுத்து உனக்கு என்ன இருக்குது வேலை பண்ணுறதும் வராது. அதனால் கருப்பசாமி இன்னும் 13 மாத காலத்துக்கு எனக்கு அமாவாசை பௌர்ணமி எனக்கு தவறான நாள் பார்க்கணும். எனக்கு வர ஞாயிற்றுக்கிழமை தெரிஞ்சே தெரியாமையே கணவர்னாலேயே இதனாலேயே பணமும் போயிடுச்சு. ஒருத்தர் ஏமாந்து போயிடும். அதனால் ஒருத்தர் தகவல் வரும், பணம் வருவோம் எடுப்போம் வீணா போயிடும். அதனால் நீ எந்த தகவலும் பரிமாற்றம் எடுக்கக்கூடாது. எண்ணி 13 மாதத்துக்கு அமாவாசை பௌர்ணமி தவறான பார்த்தோம். எனக்கு வந்து பொங்கல் வைக்கணும். முதல் பொங்கல் வைக்க பண்ண வர வியாழக்கிழமை வைக்கணும். சரியா? வர வியாழக்கிழமை வச்சு நீ எதிர்பார்த்தது கூட வர வியாழக்கிழமை வேலை குறைப்பில்லாமல் வேலை கொடுத்து விட்ட பணம் எல்லாம் கருப்பசாமி 13 மாதத்தில் பிடிச்சி அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள உனக்கு அங்கேயே கையாள இடமும் வாங்கி கொடுத்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கை நான் கருப்பசாமி எனக்கு ஒரு உருவாக்கி சபதமாக வர வியாழக்கிழமைக்கு அன்றைக்கு முன்னாடி வச்சு வியாழக்கிழமை இதை யாரும் கைப்படாமல் தெரிஞ்சு
தெரிஞ்சோ தெரியாமையோ தப்பு நடந்துச்சு, நானும் ஏமாந்துட்டேன். அதனால் இனிமேலாவது நல்லபடியாக என்னைய கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்து என்னையும் 4 பேர் மணிக்கு வாழ வச்சு கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு போய் அதை ஏற்படுத்தி வச்சேன். இது எல்லாரும் வந்து சாப்பிட்டோம். இன்னையிலிருந்து எந்த கஷ்டமும் வராது. சரியா? கருப்பை யார் நம்பி எனக்கு குழந்தை சொல்ல கருப்பசாமி மறுபடியும் கூத்தரவை தூரம் பழக்கடை பார்த்ததில் எந்த ஊருக்கோ சரி. கருப்பசாமி மறுபடியும் முருங்கப்பாளையம் வச்சு கருப்பசாமி ஊருடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா தொழில் அப்படின்னு போய் பார்த்தேன் அப்படின்னா கட்டட தொழில் என்னதாமண்ணே. அதனால் கொஞ்சம் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணணும்னா கையில் கொஞ்சம் பிரச்சனை, எல்லா பக்கம் முயற்சி எடுத்த கையில் கொஞ்சம் சரியாகலை. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு முதல் முறையாக கனி கொடுத்துட்டு போனேன். அதில் கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சது இடமான. அதே மாதிரி நான் கருப்பசாமி உனக்கு குணப்படுத்தி கொடுத்து உனக்கு நீ மீண்டும் அதே வேலைக்கு போகிற மாதிரி உருவாக்கி கொடுத்தா நான் அமைச்சர் மறுபடியும் போய் கலந்து படையிலிருந்து கனி எடுத்து அதே போல் கருப்பசாமிக்கு என்ன இதிலிருந்து இன்னமும் படிப்படியாக மாற்றி கொடுத்துறேன். எனக்கு வர்ற ஆடி அம்மாவாசைக்கு என்னோட சகோதரனுக்கு 21 பேருக்கு எனக்கு மாலை. சரியா? அதே மாதிரி எனக்கு பாட்டு 21 மாலை. என் சகோதரனுக்கு 21 பேருக்கு என்னோட ஆடி அம்மாவாசைக்கு நீ கொண்டாந்து கொடுத்தவங்க. ஆடி வரைக்கும் அம்மாவாசை பௌர்ணமி தவறாக என்ன வந்து பாருங்க. நீ எதிர்பார்த்த மாதிரி ஆடி அம்மாவாசை வரைக்கும் மகனுக்கு முழுசாக குணப்படுத்தி கொடுத்து அதே போல் பழைய நிலைமைக்கு வேலைக்கு உனக்கு அமைச்சு கொடுத்து முழுசாக சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி வேலைக்கும் நல்லபடியாக போகிற மாதிரி அமைச்சு கொடுத்து எனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கர்மசம் உருவாக்கினா கொடுங்க. அடுத்த ஒரு 90 நாள் சொல்ல மாட்டேன், ஒரு 3 மாதம், ஒரு வருஷமாக போகாமல் இருந்தேன். அதே போல் ஒரு 3 மாதம் மட்டும் போகும். 3 மாதத்தில் 3/4 வருஷம் குணப்படுத்திடலாம். சரியா? அதனால் எந்த மாற்றமும் தெரியாமல் விட மாட்டேன். இன்னை வந்து இன்னமும் மாற்றம் மாறிடும். சரியா? கிட்டவா என்னோட கணக்கு பிரகாரம் அடுத்த அம்மாவாசைக்கே வேலைக்கு போகிறாங்க. அந்த மாதிரி மாற்றிக்கிறேன். இருந்தாலும் இந்த சகோதரன் 3 மாதத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக அப்படின்னு 3 மாதத்துக்குள்ள வேலைக்கு போகிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுவேன். அதனால் நீ அதுக்குண்டான முயற்சி நாளையிலேருந்து எடுக்கலாம். நீ கையில் எல்லாமே நீ கரண்டி பிடி. நான் நாளைக்கே உணர்ச்சி வர்றதுக்கு நான் ஏற்பாடு நான் படிப்படியாக மாற்றி கொடுத்துறேன். ஆக மொத்தம் 3 மாதத்துக்கு வேலைக்கு போயிடுவேன். சரியா? இந்த பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிடணும். அதே மாதிரி 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டோன்னா பகுதி தேய்ச்சி குடிச்சிடணும். அதே மாதிரி பில்டிங்கில் வேலையை வந்து நல்லா வருமானத்தையும் கொடுத்து நல்லபடியாக கவனையும் கட்டி கொடுத்துடணும். அதே போல் ஒரு வருஷம் பணம் வர அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த பணம் வருமா அப்படின்னு போய் பார்த்தேன். பார்த்ததில் அது கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்குது. அதனால ஆடி அம்மாவாசை வரைக்கும் சகோதரனுக்கு கேட்டீங்க. அதனால் வரல. வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துக்கணும். அந்த பணத்துக்கு மட்டும் ஒரு முடிவு சொல்லணும். இல்லையா? அதுதான் நானும் சொல்லிட்டேன். வியாழக்கிழமைக்குள்ள ஓடி போய் பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் முடிவு சொல்ல முடியாது. மகனுக்கு நான் சொல்லிட்டேன். சரியா? உனக்கு வேலை பற்றி கவலைப்படணும். வேலையும் உனக்கு குறையாத வேலையை வந்து நான் கருப்பசாமி கொடுத்து என் பேசுகிற அளவுக்கு நான் அது என்ன இருந்து எல்லாமே நான் அமைச்சு கொடுத்துருக்கேன். அதை பற்றி நீ கவலையே வரலாம். ஆனால் அந்த பணத்துக்கு